அண்மைச் செய்தி. செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற உத்தரவில் சில தகவல் தேவை என நீதிபதி கார்த்திகேயன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற உத்தரவில் சில தகவல் தேவை என நீதிபதி கார்த்திகேயன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு வருகை தெரிவித்திருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற உத்தரவில் சில தகவல் தேவை என நீதிபதி கார்த்திகேயன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடவில்லை என நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற உத்தரவில் சில தகவல் தேவை என நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். செந்தில் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடவில்லை என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்ய செந்தில் பாலாஜி தரப்பில் வருகை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற உத்தரவில் சில தகவல் தேவை என நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடவில்லை என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு வருகை புரிந்திருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற உத்தரவில் சில தகவல் தேவை என நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடவில்லை என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆனால் நிபந்தனை ஜாமீனில் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படுவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக சிறை மேனுவல் படி பிஃபோர் சன்செட் ஆஃப்டர் சன்ரைஸ் என்று சொல்வார்கள். அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பாக சிறைவாசியை விடுதலை செய்வார்கள், அல்லது சூரிய உதயத்திற்கு பிறகுதான் ஒரு கைதியை விடுதலை செய்ய முடியும் என்று சிறை விதிகள் குறிப்பிடுகின்றன. அதன்படி பார்க்கும் பொழுது இன்று செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுவிக்கப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இதுவரைக்கும் அவருக்கு அதற்கான விசாரணை நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இரண்டு விஷயங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டும். ஒன்று, சென்னை முதன்மை அமர்வு விசாரணை நீதிமன்றத்தில் அவர் தனது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நிபந்தனையை உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. அதுவும் விடுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே பாஸ்போர்ட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியிருந்தது. ஆனால் அதை நீதிபதி ஏற்றுக்கொண்டதாக இதுவரைக்கும் தெரியவில்லை. தொடர்ந்து வாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால், விசாரணை அதிகாரியின் முன்பு இந்த பிணை உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீதிபதி. இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் அது குறித்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். விசாரணை அதிகாரி முன்பு இந்த நேரத்தில் எப்படி பிணை உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையிடம் இந்த நேரத்தில் எப்படி பிணை உத்தரவாதத்தை தாக்கல் செய்வது என்ற கேள்வி செந்தில் பாலாஜி தரப்பு முன்வைத்திருக்கிறது. இதனால் இன்று அவர் வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் ஏற்கனவே இன்று நீட்டிக்கப்பட வேண்டிய ஒரு தருணமும் ஏற்பட்டது. ஆனால்
உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியதால் அவரது நீதிமன்ற காவலை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தும் இன்று மதியம் விசாரணை நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி தற்பொழுது கார்த்திகேயன் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். உச்சநீதிமன்ற உத்தரவில் சில தகவல்கள் தேவைப்படுகிறது. பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் பிணை உத்தரவாதங்களை எங்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பிற்கு எழுந்திருக்கிறது. நீதிபதி சொல்லுவது நீதிமன்றத்தில் விசாரணை நீதிமன்றத்தை தாக்கல் செய்ய வேண்டாம், விசாரணை அதிகாரிகள் முன்பு தாக்கல் செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது நீதிபதியிடம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தங்களது தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். செந்தில் பாலாஜி இன்று வெளியே வரக்கூடாது என்பதை முடிவு செய்ததை போல் செயல்படுகிறீர்கள் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி கார்த்திகேயனிடம் முறையிட்டிருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையடுத்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக சிறையில் இருந்தபடி செந்தில் பாலாஜி ஆஜராகி இருப்பதாக சிறையிலிருந்து வரக்கூடிய தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. ஏனென்றால் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட வேண்டும். அதற்கான நாள் இன்றைய நாள் என்பதால் அதற்கான நடைமுறைகளை நீதிமன்றம் பின்பற்றுவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் இன்று மதியமே அவர் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக ஆஜராக திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் உச்சநீதிமன்றம் பிணை வழங்கி இருந்ததால் அவர் ஆஜராக தேவையில்லை என்ற ஒரு கருத்து நிலவியதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் விசாரணை நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படும். எனவே எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய எந்த உத்தரவு நகலும் அல்லது எந்த தகவலும் வரவில்லை. இதனால் நாங்கள் வழக்கமான நீதிமன்ற காவல் நீட்டிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிணை உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமா அல்லது விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்ய வேண்டுமா என்பதில் குழப்பமாக உள்ளது என்று நீதிபதி கார்த்திகேயன் கருத்து தெரிவித்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது மொத்தம் 6 முக்கிய நிபந்தனைகள் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் விதித்து நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது. அதில் மிக முக்கியமானது 2 நபர்கள் தலா 25 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை உத்தரவாத தொகையாக கட்ட வேண்டும். இன்னொன்று, அவரது பாஸ்போர்ட்டை விடுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே விசாரணை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது எப்போது எல்லாம் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறாரோ அப்போதெல்லாம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளி மற்றும் திங்கள் ஆகிய நாட்களில் 11 மணி காலை 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணிக்குள்ளாக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். அதே போல ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று விசாரணை அதிகாரியின் முன்பு ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. இந்த நிபந்தனையெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் என்ற கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது அதற்கான நிபந்தனைகள் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வில் தான் இந்த குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிணை உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமா அல்லது விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்ய வேண்டுமா என்பதில் தற்பொழுது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விசாரணை அதிகாரியின் முன்பு பிணை ஆவணங்களை தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செந்தில் பாலாஜி தரப்பினர் வாதம் செய்து வருகிறார்கள். அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து வழக்கறிஞரை உடனே ஆஜர் செய்ய வேண்டும் என்று நீதிபதி கார்த்திகேயன் தற்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கிறார். என்று அமலாக்கத்துறை தரப்பில் உரிய நீதிபதிகள் தற்போது வரை இன்று ஆஜராகவில்லை என்பதால் உடனடியாக அவரை வரவைத்து அவரிடம் முறையிட வேண்டும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. எனவே நீதிபதி தற்பொழுது செந்தில் பாலாஜியை இன்று வெளியே வரக்கூடாது என்பதை முடிவு செய்து விட்டதை போல் செயல்படுகிறீர்கள் என்ற செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முறையிட்டதற்கு செந்தில் பாலாஜி தற்பொழுது அவரது தரப்பு வாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி வெளியாவதில் தற்பொழுது புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நீதிபதி தற்பொழுது தெளிவித்திருக்க கருத்தை பார்த்தோமானால் அவருக்கே இது சம்பந்தமாக ஒரு குழப்பமான ஒரு நிலை இருப்பதாகத்தான் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பிணை உத்தரவாத ஆவணங்களை எங்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்படவில்லை என்று நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார்.